ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சத்து மாவுக்கு என்னென்னலாம் வறுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வறுக்கிறது சோளம். ஆல்ரெடி ஏற்கனவே என்னோடய சேனலில் சத்து மாவு வீடியோ 2-3 போட்டிருக்கேன். இப்போ அந்த மறுபடியும் நான் என் பேரனுக்காக இப்போ வறுக்கிறேன். அது பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வாசனையாக வரும். எவ்வளோ அளவு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது சோளம். இது 250 கிராம் சோளம். இது சாதாரண நாட்டு சோளம் தான். இந்த நாட்டு சோளத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு துணியை விரித்து போட்டு முதல்ல நீங்கள் அதை ஆறணும். துணியில் அப்படியே கொட்டிடுங்க. இல்லைன்னா ஒரு எவர் சில்வர் தாம்பலம் அந்த மாதிரி இருந்தால் அதில் கொட்டி வைங்க, ஆறட்டும். எல்லாமே ஒன்று ஒன்றா வறுத்து இந்த மாதிரி கொட்டிடலாம். இப்போ அடுத்தது நான் வறுக்கிறது கம்பு. இதுவும் 250 கிராம். கம்பில் நல்லா அந்த மூக்கெல்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்தோன்னா முரத்தில் வச்சு ஒரு தடவை புடச்சிட்டு அப்புறம் போடுங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி போடுங்க. இது எல்லாமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னாலும் ஒரு தடவை கை பார்த்துட்டு போடுங்க. இப்போ நான் வறுக்கிறது கம்பு. எல்லாமே பொரியணும். அதாவது நம்ம வறுக்கிறப்ப கடைசியாக வெடிக்கும். வெடித்து முத்து முத்தாக பொரிஞ்சு வரும். நல்ல வெள்ளையாக தெரியும். அப்படியே ஒன்று ஒன்றா வெடிக்கிறது. அது குட்டி குட்டி கம்பில் கூட வெடித்து குட்டி குட்டியாக பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி தான் இதுவும் குட்டி குட்டியாக வெடிக்கும். அது வெடித்தோன்னே வறுந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வறுபட்டோன்னே எடுத்து சூடாகிறதுக்கு ஒரு தாம்பலத்துலேயோ துணியிலையோ கொட்டி வைங்க. இப்போ இது கம்பு. இதுவும் 250 கிராம். ஓரளவு இந்த பாருங்கள் தெரியுது உங்களுக்கு, லைட்டாக ஒன்று வெடிக்குது பாருங்கள். அந்த டைமில் எடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்தது போடுறது சம்பா கோதுமை. இது 200 கிராம் போடுறேன் நான். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சத்து மாவு நம்ம அடித்து வச்சிட்டோம்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாவு இருக்கணும். சாப்பிடாத குழந்தைங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கஞ்சியோ அதாவது பாயாசம் மாதிரி சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது சாமை, அப்புறம் இது திணை, அப்புறம் குதிரைவாளி. மூணையுமே ஒன்று 250 கிராம் 250 கிராம். இப்போ இது குதிரைவாளி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதனால் பாதி தான் போட்டுக்கிறேன் நான். அதுவும் 250 கிராம். சாமை, திணை, குதிரைவாளி இது மூணுமே கிட்டத்தட்ட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும். குட்டி குட்டியாக நம்ம ரவை சைஸுக்கு தான் இருக்கும். அதனால் நான் மூணையும் ஒன்றாவே வறுக்கிறேன். பெருசு சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று போல் வறுந்து வராது, தனித்தனியாக வறுக்கணும். இது மூணுமே சைஸில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் மூணையும், கடாய் பெருசாக இருக்கிறதுனால மூணையுமே ஒன்றா போட்டு வறுக்கிறேன் நான். 250 கிராம் சாமை, 250 குதிரைவாளி, 250 திணை, 250. இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்குங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளறி கொடுக்கணும். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அடுத்தது நான் போட்டிருக்கிறது பச்சைப்பயிறு. இது முழு பச்சைப்பயிறு, தோல் நீக்கிற பச்சைப்பயிறு கிடையாது, முழுசாக இருக்கிற பச்சைப்பயிறு. இதை நீங்கள் இன்னமும் சத்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முளைக்கட்டி இந்த மாதிரி முழுசாக இருக்கிற தானியத்தை சோளம், ராகி, கம்பு, இந்த பச்சைப்பயிறு இது எல்லாமே நீங்கள் ஒரு நாள் ஊற வச்சு முளைக்கட்டி கூட நீங்கள் சேர்க்கலாம் காய வச்சு. எனக்கு இப்போ அது டைம் இல்லைங்கிறதுனால நான் சும்மா தான் வறுக்கிறேன். இப்போ அடுத்தது போட்டிருக்கிறது கருப்பு கவுனி அரிசி. கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கவுனி அரிசி எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த பாயசம்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா கேரளா சைடில், இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு அரிசி இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லது. வேகிறது ஆனால் ரொம்ப டைம் பிடிக்கும். நம்ம இதை வறுத்துட்டு சத்து மாவில் சேர்த்துடலாம். அடுத்தது நான் போட்டிருக்கிறது ஜவ்வரிசி. இது பிள்ளைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஜவ்வரிசி 200 கிராம் போட்டேன். இப்போ கேழ்வரகு இது 250 கிராம். கேழ்வரகு இது நீங்கள் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதுனால இதில் எந்த கல் மண்ணும் இல்லை. நீங்கள் தனியாக கடையில் வாங்கினீங்கன்னா தண்ணியில் போட்டு அரைச்சி பார்த்து தான் கண்டிப்பாக சேர்க்கணும். குட்டி குட்டி மண் இருக்கும். இது க்ளீனாக இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணலை, அப்படியே பார்த்துட்டு கை பார்த்துட்டு போட்டேன். இப்போ வறுக்கிறது சோயாவிலலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கணும். இப்போ நான் அடுத்தது கடலைப்பருப்பு போட்டிருக்கேன்.
கடலைப்பருப்பு நம்ம வந்து மூக்கு கடலையாகவும் போடலாம், கடலைப்பருப்பாகவும் போடலாம். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வேர்க்கடலை இதுவும் 250 கிராம். இது வந்து நல்லா சத்து மாவுக்கு ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த சத்து மாவு மற்ற எல்லாமே நம்ம வந்து தானியங்கள் அப்படி தானே போடுறோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த வேர்க்கடலை. இதுலேயும் சத்துக்கள் நிறைய இருக்குது. உடச்ச கடலை, வேர்க்கடலை, இது பாருங்கள், இது உடச்ச கடலை. அதுவும் 250, இதுவும் 250 தான். நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையுமே இப்போ இதெல்லாம் வறுக்கடலை தான். வறுக்கடலையாக இருந்தால் கூட லைட்டாக வறுத்து தான் போடணும், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுப்போம். அதனால் இப்போ பாருங்க, பாதாம், முந்திரி, ஏலக்காய் 3 எடுத்துருக்கேன். ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான். பாதாம் முந்திரியும் இது வந்து உங்களோட இஷ்டம் தான். இன்னும் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், இன்னும் கம்மியாகவும். நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து மிக்ஸி வாங்கி அரைக்கிறதுக்கு வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 4 பீஸ் தான் வச்சுருப்பாங்க. இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் வீட்டில். இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சு. இது இப்படியே ஆறணும். ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ அப்படியே பக்கெட்டில் மாற்றிடலாம். பாதி பக்கெட்டில் வச்சுருக்கேன், பாதி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். நம்ம இந்த ஏலக்காய் வந்து கண்டிப்பாக ஒரு 2 பாக்கெட் போட்டிருக்கேன் நான். ஒரு 25 ஏலக்காய்க்கு மேலே போடணும். அப்போ தான் வந்து இது எல்லாமே சேர்றப்போ 3 கிலோ வந்துச்சு எனக்கு அளவு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் வாசனையாக கமன்னு இருக்குது. இந்த 3 கிலோவுக்கும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணிக்கைக்கு 25 ஏலக்காய்க்கு மேலே போட்டால் தான் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது எப்படி எனக்கு 6 மாதம் வரைக்கும் வரும். இப்போ எப்படி இது கஞ்சி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாருங்கள், 1 கிளாஸ் அளவு தண்ணி இதில் வச்சுருக்கேன் நான். ஒரு கிளாஸ் 1.25 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நான் 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு வரும், அவ்வளோதான். சாதாரண டீஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவு வரும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஸ்பூனாலேயே கரைச்சிக்குங்க. ஏன்னா நம்ம அப்படியே அதில் கொட்டினோன்னா கட்டிப்படும். நம்ம தண்ணியில் வச்சு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இதை கரைச்சி தான் அதில் ஊற்றணும். தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு இதில் கொஞ்சம் பால், நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். லாஸ்ட்டில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு லைட்டாக போடணும். அப்போ தான் வந்து கஞ்சிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் லைட்டாக போடணும். போட்டால் தான் அந்த சுவையை எடுத்து கொடுக்கும். இப்போ நான் கரைச்சிட்டேன். அதில் ஊற்றிட வேண்டியதான். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அப்படியே கொதித்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் தான் அந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டேன். அதாவது சின்ன டீஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் வரும். டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு, அவ்வளோதான். இதை அப்படியே கொதிக்க வேண்டியதான். நான் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். இதில் பால் கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுங்களுக்கு சாப்பிட்டாக்க ஒரு திருப்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க எங்கள் வீட்டில் காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு கிளாஸ் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுவே அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நான் சேர்க்குறது நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் அரை இனிப்பாக தான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். லாஸ்ட்டில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கணும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கிளறணுன்னா அப்படியே பொங்கி வரும். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து வேகிறதுக்கு வேலை இல்லை, ரொம்ப நேரம் நம்ம, ஏன்னா எல்லாமே ரோஸ்ட் பண்ணது போது தான். இது வந்து கொதிச்சா போதும். அந்த பாருங்க பொங்கிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த பாருங்க திக்காயிட்டு நல்லாவே குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு களியாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை கொழுக்கட்டை அந்த மாதிரியும் உங்கள் விருப்பம் செய்யலாம். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு அந்த சர்க்கரை எடுத்து கொடுக்குறதுக்கு லைட்டாக உப்பு, அவ்வளோதான். இதை ஆறிட்டு குடிக்க வேண்டியதான். இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் செய்யுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. எல்லா சத்துக்கள் இதில் இருக்குது. அயன், கால்சியம், எல்லாம் நார் சத்து எல்லாம் நிறைந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆகிட்டு வெதுவெதுப்பான சூடில் இருக்குது. இப்போ நான் அதை குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கஞ்சி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.